வெல்கம் டு டோக்கி டாக்ஸ் டிராவல். நீங்கள் மூணாரில் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மவுண்டன் வியூவில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டே பண்ணுறதை பற்றி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. மூணாரில் இருக்க வட்டவடால இருந்து 8 கிலோமீட்டரில் இருக்க ஜிப்சி பேரடைஸில் தாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே 1400 ஈவினிங் டீ அண்ட் ஸ்நாக்ஸோட ஆரம்பிச்சு நைட் அங்கே இருக்கிற குளிருக்கு கதகதப்பாக இருக்கிற கேம்ப் ஃபயரில் ஜாலியாக கதை பேசிட்டு அப்படியே நைட் டின்னருக்கு சுட சுட நமக்காக சப்பாத்தியும் சிக்கன் கறியும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்களேன். அதை அப்படியே ஹாஹா ஓவோன்னு சாப்பிட்டு மார்னிங் சூப்பரான சன்ரைஸை பார்த்துட்டு அங்கேருந்து பசியோட வர நமக்காக பொட்டு ஏக்கரையும் காத்துட்டு இருந்துச்சு. அதை அப்படியே ருசிச்சு சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை ருசிச்சு பார்த்துடலாம் வாங்க. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மூணார் வந்து தான் வட்டவடாக்கு போக முடியும். அதனால நீங்க நைட்டு தான் ஸ்டே பண்ணணும். அப்போ மார்னிங் என்னடா பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பஸ் மூலமா மார்னிங் 8 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா KSRTCயோட மூணார் டு வட்டவடாவை சுத்தி காட்டுற பஸ் மார்னிங் 8:40க்கு கிளம்பும். இதுக்கான டிக்கெட்டை நம்ம ஆஃப்லைன்ல வாங்கவே முடியாது. இதனால ஒரு நாள் முன்னாடியே நம்ம ஆன்லைன்ல KSRTCSwift.comல போயிட்டு 415 பே பண்ணி உங்களுக்கான விண்டோ சீட்டை புக் பண்ணிட்டு டிராவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்ததான் நீங்க பார்க்க போறது டி எஸ்டேட் வியூல நின்று போட்டோ எடுக்கக்கூடிய போட்டோ ஸ்பாட், டிஃபரெண்டான பிளான்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரே இடமான பொட்டானிக்கல் கார்டன், பாராசைலிங் போட்டிங் இருக்கக்கூடிய மாட்டுப்பட்டி டேம், சுபாஷே எங்கடா இருக்கேன்னு கேட்கக்கூடிய எக்கோ பாயிண்ட். நீங்க லோ பட்ஜெட்ல பார்க்ல ஜாலியா விளையாடிட்டு போட்டிங் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குண்டலா டேம் தான் போகணும். மவுண்டன் வியூவை 2 இடத்துல இருந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டாப் ஸ்டேஷன். அடுத்ததா வட்டவடாவை 250 பே பண்ணி ஷேரிங் ஜீப் மூலமா நம்ம 6 பிளேஸை சுத்தி பார்க்கலாம். இந்த டிராவல் பத்தின ஃபுல் வீடியோவும் நான் மேல கார்ட்லயும் அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கெட்சா இருக்கும் நம்ம மூணார் சுத்தி பார்க்கறதுக்கு. அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹிடன் ஸ்பாட் இருக்கு, மறந்துடாதீங்க. அப்புறம் ஓன் வெஹிக்கிள் வர்றவங்க என்னடா பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் முன்னாடியே KSRTCSwift.comல போயிட்டு மார்னிங் 9 o'clock கிளம்புற மூணார் ராயல் வீவ் டபுள் டக்கர் அப்பர் கிளாஸ் பஸ் சீட்டை 415 பே பண்ணி புக் பண்ணிட்டு இங்க உங்க டிராவல் ஸ்டார்ட் ஆனதும் ஃபர்ஸ்டா நீங்க பார்க்க போறது சிக்னல் பாயிண்ட், ரெண்டாவதா கேப் ரோட், மூணாவதா ராக் கேவ், நாலாவதா டி எஸ்டேட் வியூ பாயிண்ட், அஞ்சாவதா பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ், ஆறாவதா பார்க்க போறது அணையரங்கல் டேம், ஏழாவதா டி எஸ்டேட்டுக்குள்ள போய் போட்டோ வீடியோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் மூணாருக்கு 12:30 கொண்டு டிராப் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா நீங்க உங்க ஓன் வெஹிக்கிளை எடுத்துட்டு மூணார்ல இருந்து வட்டவடாக்கு போகும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போட்டோ ஸ்பாட், பொட்டானிக்கல் கார்டன், மாட்டுப்பட்டி டேம், எக்கோ பாயிண்ட், குண்டலா டேம், டாப் ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கு அப்புறமா நீங்க வட்டவடா டவுனை ரீச் பண்ணிடுவீங்க. நீங்க ஒருவேளை மூணார் டு வட்டவடா டூரிஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. மூணார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மார்னிங் 7:30 மணில இருந்து நமக்கு ஈவினிங் 6:45 வரைக்கும் நமக்கு வட்டவடாக்கு போறதுக்கு பஸ் இருக்கு. அதனால பஸ் டீடைல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா நம்ம ஜிப்சி பேரடைஸுக்கு போறதுக்கு இங்க இருந்து 7.5 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ல ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்க பைக்ல வந்தீங்கன்னா எப்படியும் சமாளிச்சு மேலே ஏறி போயிடலாம். நீங்க கார்ல வந்தீங்கன்னா உங்க கார் SUV டைப்பா இருந்தா பிரச்சனை இல்லை. நான் SUV மாடலா இருந்துச்சுன்னா கீழே உரசறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால சேஃபா டிரைவ் பண்ணுங்க. பஸ்ல வர்றவங்களுக்கு இங்க இருந்து ஆட்டோல போறதுக்கு 3 பேத்துக்கு 300 ரூபா. ஜீப்ல நமக்கு எத்தனை பேர் ஏறுறோமோ அதை பொறுத்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 to 200 வரும். அது நீங்க அங்க போனக்கு அப்புறமா உங்களுக்கு ஆள் சேர்றதை பொறுத்து பிரைஸ் மாறும். ஓகேவா? என்னடா நடந்து போறேன்னு பாக்குறீங்களா? சில இறக்கத்துல பைக்ல டபுள்ஸ்னால கீழே இறங்க முடியலங்க. அதனால தாங்க அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கீங்க. எப்படியோ அந்த ஆஃப் ரோட் எல்லாத்தையுமே கடந்து வந்து இந்த ஜிப்சி பேரடைஸ் ரீச் பண்ணிட்டோங்க. இந்த போர்டை பார்த்துட்டு ரைட்ல தான் டென்ட் இருக்குன்னு பார்த்தா என்னடா டென்ட்டை காணோம். இங்க தான் டென்ட் போடுவாங்களா? இங்க இருந்து ட்ரக் பண்ணி போகணுமா? ஓகே, செமையா இருக்குங்க. இந்த இடத்துல இந்த வெள்ளக்கார ஓட்டிட்டு வந்தவங்கள கண்டிப்பா பாராட்டியே ஆகணுங்க. நாங்க அவங்க கேண்டீன் சைடு என்டர் ஆனதும் ஜிப்சி பேரடைஸுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்களோட பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாத்தையுமே இங்க இதுக்கப்புறமா நம்மள வெல்கம் பண்ணிட்டு பிளாக் காஃபி, சாக்லேட் கேக்கு கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே அமுக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேன்டீனுக்கு பேக் சைட்ல குகை மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துக்கு விறுவிறுன்னு போய் பார்த்தா மழை தண்ணி ஒழுகி தண்ணி பாசி பிடிச்சிருந்துச்சுங்க இந்த இடத்துல. ஓ மை காட், இதை பக்கம் தான் இவ்வளவு தூரம் ஓடிதானா? இதுக்கப்புறமா என்ன வெயிட்டிங்கே, நம்ம ஸ்டே பண்ற டென்ட்டை பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்க இந்த குட்டி ஜிப்பர் டைப்ல இருக்கிற டென்ட்டுக்குள்ள 2 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ண முடியும். நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா ஒரு 6 பேர்ல இருந்து 8 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இந்த ரூம் இருக்கு. ரூமை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைட்ல 2 வெஸ்டர்ன் டாய்லெட்டும் அந்த இடத்துல குளிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இங்க இருந்து அப்படியே கீழ இறங்கி வந்தீங்கன்னா கீழேயும் டென்ட்டும் கேம்ப் ஃபயரும் இருக்கு. இங்க அவங்க இந்த மாதிரி 4 ஸ்டெப்லயும் டென்ட்டும் தனித்தனியான கேம்ப் ஃபயர் வச்சிருக்கறனால ஸ்டே பண்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இங்க இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஸ்டே பண்றதுக்காக இந்த மோசமான ஆஃப் ரோடையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்னவா இருக்குன்னு காரணம் பார்த்தா I want to break free.
இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இருந்தாலும் சிட்டில இருக்க பொல்யூஷன்ல தினமும் தூங்காம ஒரு அமைதியான இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் முன்னாடி அப்படியே ஜாலியா குளிர் காஞ்சிட்டு ஜாலியா கதை பேசிட்டு இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணக்கு அப்புறமா மனசுல இருக்க டென்ஷன் அண்ட் டயர்ட் எல்லாமே இந்த கேம்ப் ஃபயர் முன்னாடி பொசுங்கி போயிருங்க. அதனால உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டா இந்த இடத்துல ஸ்டே பண்ணி பாருங்க. இங்க இருந்து போக மனசே வராதுங்க. இதுக்கப்புறமா ரொம்ப கூலிங்கா இருக்குன்னு காஃபி சாப்பிடலான்னு கேண்டீன் போகும்போது ஒரு ஓல்டு ஹிந்தி சாங் கேட்டுட்டு சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே என்னடா சிக்கன் குருமா வாசம் வருது, எங்க இருந்து வருதுன்னு உள்ள போய் பார்த்தா கீழே ஒரு அண்டால கொதிச்சுட்டு இருக்குங்க. அப்புறம் இந்த அண்ணா சப்பாத்தி சுடுறத பார்த்தா 2 சப்பாத்தியை ஒன்னா வச்சு சுட்டுட்டு இருந்தாங்க. ஒரே டைம்ல 2 சப்பாத்தியா? குக் ஆயிருமா அது? ஆனியன் ரைஸ் பண்றீங்களா? இது கலெக்ஷன்ஸ்ல யாரோடது? வினயம். இதுக்கு முன்னாடி போயிருந்தாரு அவரோட சாங்ல வரா. இந்த பழைய மொபைல் எல்லாமே அவரோட தானா? சுட்டு நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் ஒன்றா சுட்டு எடுப்போம் வீட்டில். நான் இந்த இடத்துல தாங்க இந்த மாதிரிலாம் சப்பாத்தி சுடுறதெல்லாம் பார்க்குறேன். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி 3 சப்பாத்தி ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வேகுதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி கேஸ் மிச்சமாகுதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு 9:30க்கு வந்து டேபிளில் பிளேட் எல்லாம் வச்சு ரெடியாக உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா அவங்க சப்பாத்தியை வச்சுட்டு ஒரு பவுலில் சிக்கன் குருமாவை வச்சுட்டு உங்களுக்கு தேவைக்கு ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே 2 சப்பாத்திக்கு 2 கரண்டி சிக்கன் கறியை எடுத்து வச்சுட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா டயர்டாக இருக்குன்னு தூங்கலான்னு வந்து அந்த டென்ட்டோட ஜிப்பை கண்டுபிடிச்சி தூங்குறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸை பார்க்கறதுக்காக மார்னிங் 5:30க்கே எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம். வெளியே இந்த சூப்பரான கிளைமேட்ல இந்த மவுண்டன் வியூ எல்லாம் பார்த்துட்டு ஓனர் சொன்ன சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மலைக்கு மேலே போற மாதிரி இருக்கும். நம்ம நேற்று ஈவினிங் மேலே ஏறி வந்ததை வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே முடியலங்க. அதனால இப்போ அந்த ரோடை காட்டுறேன் பாருங்க. ரோடு ஒஸ்டாது. அப்படியே நாங்கள் மேலே ஏறி போக போக ஃபாகும் எங்களுக்கு கீழே போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக 7000 ஃபீட் உயரத்தில் இருக்க கிளவுட் வியூ பாயிண்ட்டையும் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வட்டவடாவில் ஸ்டே பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனால நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல காலையில் எப்பவும் எந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த மாதிரி தாங்க பனிமூட்டமாக பார்க்கவே சூப்பராக இருக்கும். பார்க்க நல்லா இருக்குல்ல? இந்த இடத்த சுவாமையாக இருக்குங்க. உள்ள பார்க்குறாதா? கரடியா? இந்த இடத்தோட அழகை பார்த்துட்டு மேப்பை பார்க்காம 1 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோங்க. நம்ம ஒரு 2 டாக் கிராஸ் பண்ணி போகிறத பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம ரைட் கட் பண்ணி மேலே போகணும். அடுத்தது நம்ம இதை விட சூப்பரான இடத்துக்கு தாங்க போக போகிறோம். நாங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்கே ஒரு சூப்பரான ஸ்பாட்டை சூஸ் பண்ணி சன்ரைஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல இங்கே மலைக்கு மேலே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு, மலைக்கு கீழே ஃபாக் போயிட்டு இருக்கு. பார்க்க செமையாக இருக்குல்ல? இந்த இடத்த பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு கிளம்பி போயிடாதீங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒரு ஜீப் மட்டும் போகிற மாதிரியான பாதையில் நாம மட்டும் காட்டுக்குள்ளே தனியாக போகிற இந்த ஃபீல் பயங்கரமாக இருக்குங்க இந்த இடத்துல. இதுக்கப்புறமா ரோடு செங்குத்தாக இருக்கிறனால அவரை மேலே ஏற சொல்லிட்டு நாம மட்டும் சத்தமே இல்லாத காட்டுக்குள்ளே தனியாக போக வேண்டிய மாதிரி இருந்துச்சு. பயமாக இருந்தாலும் இதுவும் ஒரு மாதிரியான ஜாலியாக தாங்க இருந்துச்சு. எப்படியோ மேலே தசு புசுன்னு ஏறி வந்துட்டோங்க. இது தாங்க பழந்தோட்டம் லாக் ஹவுஸ். இங்கே தாங்க நம்ம சன்ரைஸை பார்க்கலான்னு சொல்லி கிளம்புறோம். ஆனால் 1 கிலோமீட்டர் முன்னாடியே சன்ரைஸை பார்த்துட்டோம். இருந்தாலும் முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் கைடு கிட்ட இங்கே மேலே போய் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோன்னு கேட்டோம். 100 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ட்ரக்கிங் பண்ணணும்னா 300 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம இல்லைங்க இதுக்கப்புறம் ட்ரக்கிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 100 ரூபா பே பண்ணி அதுக்கப்புறமா சன்ரைஸ் பார்க்க கிளம்பிட்டோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வட்டவடையிலேருந்து ஜீப்பில் வந்து இங்கே எவ்வளோ பேக்கேஜ் வரும்? இங்கே நீங்கள் ஜீப் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? இல்லை சொன்னீங்கன்னா அரேஞ்ச் பண்ணலாம். அங்கே இருந்தாலும் அமௌண்ட் எவ்வளோண்ணா வரும்? 1500 வரும். அங்கேருந்து இங்கே மேலே வரைக்கும் 1500. ஓகே ஓகேண்ணா. இங்கே எத்தனை மணிக்கு நான் ரீச் ஆகணும்? செக்இன் டைமிங் வந்து 11 மணிக்கு மேலே வந்தால் போதும். இதுக்கப்புறமா இங்கே வந்து நைட் வந்து எவ்வளோனா கூலிங் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? நைட் வந்து இங்கே வந்து 10-9 செல்சியஸில் குளிர் இருக்குமாமாங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மோசன்ட்டு. நம்ம மூணார் சிட்டியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 13-16 தாங்க இருக்கும். இப்போ அதை விட இது 3 மடங்கு பயங்கரமாக இருக்குங்க. ஆமாம், அந்த ஒரே பனி வந்துச்சுல்ல ஊட்டியில் அந்த மாதிரி, அங்கேயும் இதே மாதிரி இங்கே வந்துச்சா? ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே டூர் வந்திருக்கவங்களாம் வந்து பார்த்தாங்க. ரொம்ப செம்மையாக இருந்திருக்கும் அவங்களுக்குலாம். கொஞ்சம் இந்த இடத்த யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்த சுற்றி உரை பண்ணியிருந்தால் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்ட்டு. அதை தாங்க நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இந்த இடத்துல.
அடுத்த அண்ணன் கொழுக்குமலை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாரு. தெரியும் நான் சொன்னதுக்கப்புறமா இதோ இங்கே தான் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே ஷாக் ஆயிடுச்சுங்க, என்னது இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அடுத்து நான் கேட்ட கேள்வியில அந்த ஷாக் ஆயிட்டாரு. ஆனா ஜாக்வார் ராக் என்னன்னா இங்க இருந்து தெரிய மாட்டேங்குன்னு கேட்டேன். அதுவா தம்பி அது அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு தோணுது. போக போக பாத்தீங்கன்னா இந்த சன்னோட எஃபெக்ட் பாருங்களா பயங்கரமா இருக்கு. கண்ணெல்லாம் பயங்கரமா கூசிச்சு. அதுக்கப்புறம் மேல போக போக ரொம்ப செங்குத்தா இருக்குங்க, பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பொறுமையா தாங்க ஏறி போக வேண்டியதா இருக்கு. மேல வந்து இந்த இடத்துல நின்னக்கப்புறம் பார்த்தா என்ன இடம்டா இது இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடத்துல அப்படின்ட்டு செம ஒரு வைப்பா இருந்துச்சுங்க இந்த இடத்துல. அடுத்த கைடு வந்து எங்களை அந்த ஒத்தடி பாதையிலே கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரு. இந்த இடமும் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க யானை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாணத்தை காட்டினாரு. அடுத்து இன்னொரு குண்டு போட்டாருங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துக்கு யானை வருமாமாங்க, அதுவும் நைட் டைம்ல வருமாமா. நைட் இங்க ஸ்டே பண்ணிருந்தீங்க யானையை பார்க்கற வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. இன்னொரு நாள்ல மீட் பண்ணுவாங்க யானையை பாக்குற மாதிரி. இந்த இடத்துல அப்படியே கைடு கூட ஜாலியா இந்த இடத்த பத்தி பேசிக்கிட்டே அதுக்கப்புறமா இந்த இடத்தோட அழகெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே மெய் மறந்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டேங்க. அப்போ கூட வந்து நண்பர் எங்கடான்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தாங்க பார்த்தா தெரியுது, ஓ மை காட் அவர் விட்டுட்டு வேற நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டி யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த மலையை ஏறி வந்து மலையோட இன்னொரு பக்கமா வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மலையோட வியூவை பாருங்களா பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இந்த இடத்துல அந்த ஆப்போசிட் மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் அப்படியே பாருங்களா பனிமூட்டமா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேல சன்ரைஸ் பார்க்க இந்த இடம் சூப்பரா இருந்துச்சுங்க. மறக்காம இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க, அப்போ வருத்தப்படுவீங்க. இந்த இடத்த வேற என் ஃப்ரெண்ட் இருந்துட்டு அதான் சன்ரைஸ் ஆயிடுச்சுலடா அப்புறம் எதுக்கடா இந்த இடத்துல வந்து பார்க்கணும்னு வேற புலம்பிட்டு இருந்தாரு. கடைசி நேரத்தில் நான் பே பண்ண உடனே அவரும் பே பண்ணி வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க என் கூட. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னங்க இவ்வளவு பனிமூட்டமா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டாரு அவரும். அதே மாதிரி இந்த பிளேஸுக்கு மேல இருந்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணிருக்க எல்லா டென்ட்டுமே பாத்தீங்கன்னா கீழே தாங்க இருக்குதே. ஹையஸ்ட் டாப் வியூவில் நீங்க ஸ்டே பண்ணணும்னா இந்த இடத்துக்கு தாங்க நீங்க வரணும். இந்த ஹைட்ல இருந்து கீழே பார்க்கும்போது மற்ற ஸ்டேல ஒண்ணுமே இல்லைன்னு தாங்க தோணுச்சு. ஏன்னா அதெல்லாம் பார்க்க இங்க இருந்து குட்டி குட்டியா இருந்துச்சுங்க. நீங்க ஒரு வட்டவடால ஒரு ஹையஸ்ட் பிளேஸ்ல இருந்து ஸ்டே பண்ணி இந்த வியூவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸுக்கு தாங்க நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா இடம் பார்க்கவும் பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேட் இங்க ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க. அதனால இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இந்த ஃபாகுக்கு மேல அப்படியே கடல் மாதிரி இருக்கு. கொழுக்குமலையில இருந்து மேல இருந்து பாக்குற மாதிரி சூப்பரான வியூ இங்க செமையா இருக்கு. இதுக்கப்புறமா அப்படியே குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டோம். ஏன்னா கைடு எங்களுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் போயிட்டாருங்க. இதான் நம்ம டெஸ்டினி 100 மீட்டருக்கு இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வருவாங்க. காட்டு மாடு காட்டாரம் போய் பார்ப்போம். பார்த்தா எல்லாம் மலை மேலே ஏறி அந்த பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னார். நிறைய அடிச்சுக்குது. நேரம் கீழே தான் ப்ரோ கோயிலூர் வட்டவடை. இங்கேருந்து பார்க்கவே டெரராக இருக்கு. ஏன்னா எப்போ பாரு காடு மலைன்னு எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டே தான் இருக்க. சில ஃபீலிங்ஸை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த காடு, அந்த மலை, அந்த ரிவரோட சவுண்டு, பேட்ஸு. அடுத்து இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கொழுக்குமலையை பார்க்கலான்னு பார்த்தோம். இங்கேருந்து அப்படியே பனி மூட்டத்துக்கு நடுவில் பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல வியூ பாருங்களேன், கொழுக்குமலை நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. போக முடியல, நான் இங்கேருந்தே பார்க்கலான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. 30 மினிட்ஸ் வந்து நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அவங்களும் எடுத்து கொடுப்பாங்க அந்த கைடும். இல்லைன்னா இங்கே கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் மேலே இருந்து கீழே வந்த உடனே இங்கே இருக்க ஸ்டே கேம்பை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டே கேம்ப் இருக்குன்னு சொன்னார். இந்த ஸ்டே கேம்ப் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சரி வாங்க தம்பி உள்ள போய் பார்க்கலான்னு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. இங்க உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம செப்பல்ஸ்ல இந்த மேட்டுக்கு முன்னாடி கழட்டி விட சொல்லிட்டாரு. சரி நம்மளும் கழட்டி விட்ட உடனே இப்படி பாத்தீங்கன்னா அவர் கேம்ப் டென்ட்டோட அப்படியே ஜிப்பை ஓப்பன் பண்ணாரு. பார்த்தா உள்ள கேம்ப் மாதிரியே இல்லைங்க. உள்ள சூப்பரா காங்கிரீட்லாம் போட்டு உள்ள 2 பெட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பெட்டும் நமக்கு இங்க அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கொசு வலை நெட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால எந்த கொசு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த ஜிப் என்னடா ஓப்பன் பண்றான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பக்கம் தாங்க பாத்ரூம்ல இருந்துச்சு. இந்த இடத்துல வாஷ்ரூம் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே ஒரு மிரர் ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து வாட்டர் ஹீட்டர் இருக்கு. பின்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அதனால இந்த இடத்துல தண்ணி சூடாதான் வெது வெதுன்னு வரும். அதனால பிரச்சனை இல்லை, ஜாலியாக குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டென்ட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா 5000 சொன்னாரு. இதுக்கப்புறமா வாங்க வுட் ஹவுஸை பார்த்துடலாம். வுட் ஹவுஸ் இதோட பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. தூரத்துல இருந்து வாங்க போய் கிட்ட போய் பார்ப்போம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. இந்த வுட் ஹவுஸ் ஸ்டேவும் 3000 தான். அது ஹீட்டர் இருக்கிறனால இதுக்கு அட்டாச்சு பாத்ரூமா ஹீட்டர் இருக்கு. அமௌண்ட் கூட சார் 5000 வரும். இந்த வுட் ஹவுஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மார்னிங் டீ சாப்பிட்ற மாதிரி சூப்பராக டேபிள்லாம் போட்டு சேரில் வெயிட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க இந்த இடத்துல வியூவை பார்த்துட்டு ஜாலியாக டீ சாப்பிட்லாம். இதுதான் வுட் ஹவுஸ். இங்கே எக்ஸ்ட்ரா பெட் இது. உள்ளே தண்ணி வராது. அதுக்கு மேலே ஷீட் போட்டிருக்கீங்களா?
இந்த மாதிரி தகர மேட்டை போட்டிருக்கீங்க. பிளாங்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது, அதனால் இந்த குளிர்லேயும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நானும் எப்பட்றா இந்த குளிரில் இந்த பிளாங்கெட்டில் பத்துமான்னு கேட்டேன். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். மேலே கீழே என்ன ப்ரோ, கட்டில் கீழே ஏதாச்சும் இருக்கா? கீழே ஒன்றுமே இல்லை, பேக் ஏதாச்சும் வச்சுக்கலாம். மேட்டு தான் ஃபுல்லாக, கீழே ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான். 2 ட்ரா வச்சுக்கலாம். இந்த கம்பெனினா உங்களுக்கு ஹீட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும், குளிர் நல்லா தாங்கும். அதுக்கப்புறமா இந்த ரூமில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் காணணும்னு தேடிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, பாத்ரூமாக காணும். அப்போ பாத்ரூம் எங்கெங்கன்னு கேட்டதுக்கு பாத்ரூம் கீழே இருக்குன்னு சொன்னார். சரி வாங்க கீழே போய் பாத்ரூம் போய் பார்ப்போம். அடுத்து இந்த வுட் ஹவுஸை விட்டு வெளியே வந்து பார்க்குற வியூவை பாருங்களேன். எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த மவுண்டனுக்கு நடுவில் நம்ம ஸ்டே இருக்கிற மாதிரி தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு. இது அந்த வுட் ஹவுஸ் கீழே இருக்கிற விஷயம். பாத்ரூம் அந்த ஸ்டே கேம்பை விட ரொம்ப பெருசாக இருக்குங்க. இங்கே ஷவரும் ஹாட் வாட்டர் தானே, ஷவர் ஹாட் வாட்டரு, இங்கே பைப்லேயும் ஹாட் வாட்டர் தான். ரெஸ்ட் ரூம் அது நார்மல் வாட்டர் தான் வரும், வாஷ் பண்ணுறது நார்மல் வாட்டர் தான். ஓகே ஓகே. நைட் ஃபுட் ரெடி பண்ணிட்டு நீங்களே கூப்பிட்டுருவீங்களா, கால் பண்ணிடுவீங்களா? இல்லை நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுருவீங்க. எப்படி இப்படி ஆப்போசிட்டில் இப்படி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி? ஆமாம், இங்கே உட்காந்து எப்படி சாப்பிடுவோம், இங்கே உட்காந்துட்டு இப்படி சாப்பிட்ற மாதிரி. ஓகே ஓகே. நீங்கள் சாப்பிட்ற வியூ சூப்பராக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, இங்கே உட்காந்து பார்த்தாலே சூப்பராக தான் இருக்குது. சாப்பிட்டே வியூ பார்க்கலாம். முன்னாடியே நம்ம என்ன ஃபுட் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. சொன்னால் பண்ணி கொடுத்துலாம், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மட்டும் அடைச்சப்போம். இது நான்வெஜ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மாதிரியா? இல்லை மேக்ஸிமம் இன்க்ளூட் என்னன்னா கல்ல பூரி பாஜி, அதான் ரெகுலர் பாஜி, நைட்டு சப்பாத்தி சிக்கன், இதான் நார்மல் இன்க்ளூட். எது சொன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் சும்மா சன்ரைஸ் மட்டும் பார்க்க வந்துட்டு ட்ரக்கிங் பண்ண வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இந்த இடத்துல புக் பண்ணி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த இடத்துல விறகடுப்பில் கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணி வாங்கி குடிச்சோங்க. அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்களே தான் மேக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் புக் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே இருக்க சாப்பாடு டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம கமெண்ட்டில். இதுக்கப்புறம் வாங்க அப்படியே நம்ம கிளம்பி ஜிப்சி பேரடைஸுக்கு போய் சாப்பிட போயிடலாம். ரொம்ப பசிக்குது. நாங்கள் அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு கீழே நடந்து வரும்போது தாங்க பார்த்தோம் கீழே ஒரு கூண்டு இருந்துச்சு. அந்த கூண்டுக்குள்ளே பார்த்தா பிட்பூல் இந்த ஓனர் வளர்த்துட்டு இருக்கிறது இப்போதாங்க நாங்கள் நோட் பண்ணோம். உள்ளே பார்த்து பிட்பூல் அப்படியே சைலண்டாக படுத்துட்டு இருந்துச்சு. நாங்களும் எங்களை பார்த்தோம்னா குலைக்கணும் பார்த்தோம், ஆனால் குலைக்காம சைலண்டாக இருந்துச்சு. இப்போ நாங்களும் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே கிட்ட போய் பார்த்தோம். பார்க்க பயமாக இருந்தாலும் ப்ரௌன் கலரில் பார்க்க க்யூட்டாக தாங்க இருந்துச்சு. அடுத்து அப்படியே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அப்படியே பிளேட் எடுத்து சாப்பிட உட்காந்துட்டோம். புட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்குவீங்க? புட்டே தானா? புட்டுனாலே போட்டுறாம இருக்கும். இதில் என்ன ஜீரகம் வேற என்ன போட்டிருக்கு? ஜீரகம், அவ்வளோதான். இது என்ன கிரேவி? அது எக் கறி. உள்ள ஆனியன், ஜிஞ்சர் இந்த மாதிரி கார்லிக் மட்டும் போட்டிருப்பீங்க. ஆமாம். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீரோட சத்தம் கேட்டுச்சுங்க. நேற்று நைட்டே கேட்டுச்சு, இருட்டில் எது தெரில. அதனால் அந்த நீரோட எங்கே இருக்கிற ஃபாலோ பண்ணி பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்களேன், பார்க்க நீரோட எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இந்த ரைட் சைடு ஓரமாக தண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்குது பொறுமையாக. பார்க்க சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல. இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நம்ம 11 மணிக்கு இங்கேருந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் அவுட் பண்ணக்கப்புறமா நம்ம ஆட்டோ ஏறி அதுக்கப்புறம் வட்டவடா டவுனுக்கு வந்தக்கப்புறமா நமக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு பஸ் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு இருக்குது. அப்படியே அந்த பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு முன்னாடியே வந்துருச்சு. போனோடனே அப்படியே சீட்டெல்லாம் போட்டு பிடிச்சக்கப்புறமா அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போகிற டைமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவையாச்சும் ஏதாச்சும் அனிமல் கண்ணில் படுமா பார்த்தங்க. ஒரு அனிமல் கூட கண்ணில் படவே இல்லைங்க. அதுக்கப்புறமா தாங்க டாப் ஸ்டேஷன் போனேன். டாப் ஸ்டேஷனை பாருங்கள், நாங்கள் நேற்று வரும்போது இந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளவுடாக சூப்பராக இருக்குது. சுத்தமாக எதுவுமே தெரிலங்க இந்த இடத்துல. டி எஸ்டேட்டே நேற்று பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. டி எஸ்டேட் வியூ சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போ பாருங்கள் டி எஸ்டேட் வியூவே சுத்தமாக தெரியல, ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுச்சு. அதனால் நேற்று பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பார்த்துருந்தா ஒன்றுமே பார்த்துக்க முடியாது, ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும். சொல்ல முடியாது, சில பேருக்கு இந்த ஃபாகும் ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க. அதனால் எதுவும் எல்லாமே அழகு தான். இந்த மாதிரி தாங்க எப்பவும் இருக்கும் இந்த மூணாரோட கிளைமேட்டு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபாக் இருக்காது, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும். அதனால மூணாரோட கிளைமேட்டை வந்து நம்ம யாராலையுமே வீடியோ ரெக்கார்டும் பண்ண முடியாது, எப்போ எப்படி மாறும்னு சொல்லவும் முடியாது. அதனால் நீங்கள் மூணார் வர டைம் எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் வந்து அதை லவ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிளேஸோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கு வந்து 1400. அதுக்கப்புறமா நீங்கள் ஆட்டோக்கு ஒரு 600 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே நாங்கள் சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10 பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா செலவாகுங்க, ஒரு 120 ரூபா இவ்வளோ தாங்க டோட்டலாக செலவாகும். ஓகே மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் வரட்டா மக்களே.